Good morning, dear children. Today we discuss the topic is determinants of elasticity of demand. Okay, determinants of elasticity of demand. Okay, so ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் ஒரு 5 எலாஸ்டிசிட்டி டிமாண்ட பார்த்தோம் இதுதானமா இன்எலாஸ்டிக் டிமாண்ட் யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டிவிட்டி பிரைஸ் அப்புறம் வந்து வேற என்ன பார்த்தோம் ரிலேட்டிவ்லி ஓகே தென் பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய எலாஸ்டிக் டிமாண்ட்ஸை பார்த்தோம் ஸோ இப்போ டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் என்னென்ன டிட்டர்மினன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிட்டர்மினன்ட்ஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டை பொறுத்தவரை நம்ம வந்து நிறைய வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா அவைலபிலிட்டி ஆஃப் சப்ஸ்டிடியூட் அதாவது பதிலீட்டு பண்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பதிலா யூஸ் பண்ணக்கூடிய அந்த குட்ஸ் ஓகே ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் சப்ஸ்டிடியூட்ஸ் என்னென்ன availability is if close substitutes are available of product then the demand for the product tends to very elastic okay so the product வந்து எப்படி இருக்கும் வெரி எலாஸ்டிக்கா இருக்கும் ஸோ அதுக்கு பதிலா ஏதாட்டி ஒரு குட்ஸ் இருந்தா மட்டும்தான் அது வந்து எப்படி இருக்கும் அதோட பிரைஸ் வந்து அதிகமா இருக்கும் அதே அந்த பொருளோட விலை வந்து அதிகரிக்கும் போது மக்கள் அதோட அதுக்கு பதிலா இன்னொரு குட்ஸை வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க சோ அப்போ கொஞ்சமா விலை வந்து கூடுனா கூட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆனா கூட அப்பொருளோட தேவை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு குறைஞ்சிரும் இதே இது என்ன இருக்கும் அதுக்கு பதிலா வேற ஒரு குட்ஸை வாங்குறதுக்கு எடுத்துக்கிடுவாங்க ஓகே சோ எக்ஸாம்பிள் அப்படின்னா இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கத்திரிக்காய் இருக்கு இல்லையா சோ வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சொல்லலாம் so for salt no close substitute are available hence even if price of salt increases the fall in demand may be 0 or less hence salt is price inelastic so உப்புக்கு நெருங்கிய பதிலீட்டு பொருள் எதுவுமே கிடையாது உப்பு தான் சோ உப்பு இல்ல அப்படின்னா நம்ம அதுக்கு பதிலா வேற ஏதாவது போடலாமா கண்டிப்பா முடியாது அப்படிதானே சோ அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல நம்மளுக்கு உப்போட ரேட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆனாலும் அதோட தேவை என்ன செய்யாது அப்படின்னா குறையாது okay that's all அது கண்டிப்பா நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ in close relative that a demand for that product tends to very elastic if the price of the product increases price of the product increases the product will buy its substitutes product buyers வந்து என்ன பண்ணுவாங்க buyers will buy its substitutes okay then the fall in its demand will be very large demand will be very large okay that's all hence price elasticity will be larger so price elasticity also a larger price elasticity will be larger okay so example என்ன சொல்லலாம் vegetables so vegetables வந்து increase ஆனா கூட ரேட் இப்போ கேரட்க்கு பதிலா நம்ம என்ன செஞ்சிடலாம் கத்திரிக்காய் வாங்கிக்கலாம் ஓகே சோ இந்த மாதிரி நம்ம வந்து குட்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் பட் சால்ட் அப்படிங்கும் போது சால்ட்டோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆனாலும் நம்மளோட பையிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆதான் இருக்கும் ஓகே சால்ட்டோட ரேட் டிக்ரீஸ் ஆனாலும் அதை வாங்கணும்னா நம்ம இன்க்ரீஸ் தான் சரிங்களா சோ இதுக்கு வந்து நோ சப்ஸ்டிடியூட் okay that's all then
Next one, proportion of consumers' income spent. If smaller proportion of consumer income is spent on particular commodity, say X, price elasticity of demand for X will be smaller. Okay, so அப்போ நம்மளோட குட்ஸ், அதாவது கன்சியூமர்ஸ் வாங்கக்கூடிய அந்த இன்கம்ல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க, எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பொருள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா particular commodity வந்து நம்ம x னு வச்சுக்கிறோமா. so price elasticity of demand x also will smaller ஆ இருக்கும்போது, take for example salt, people spend very small proportion of their income on salt. அப்படிதானே, உதாரணமா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ உப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உப்போட செலவு செய்யக்கூடிய வருமானத்துக்கு அளவு மிக குறைஞ்சதுதான். அப்படிதானே, உப்பு வாங்குறது வந்து என்னது, நம்மளோட இன்கம்ல ரொம்ப ரொம்ப குறைஞ்ச ஒரு பார்த்து தான் நம்மளுக்கு உப்பு வாங்குறது. அப்படி இருக்கும்போது உப்போட அந்த இது வந்து எப்படிதான் இருக்கும் அப்படின்னா, டிமாண்ட் வந்து எப்படிதான் இருக்கும், எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து நம்மளுக்கு குறைவா தான் இருக்கும். ஸ்மால் எலாசிட்டி டிமாண்ட் தான் நம்மளுக்கு கொடுக்கு. ஓகேயா, சோ அப்ப ப்ரொபோர்ஷன் ஆஃப் கன்சூமர்ஸ் இன்கம் ஸ்பெண்ட் இஸ் ஸ்மாலர் ப்ரொபோர்ஷன். ஓகே, ஸ்மாலர் ப்ரொபோர்ஷன் of consumers income spent on particular commodity. So இது வந்து நம்ம x னு வச்சிருப்போமா. then same time elasticity demand elasticity demand also x. okay, so the people very small proportion of their income salt. so salt க்கு வந்து நம்ம ரொம்ப கம்மியான ஒரு ரேட்டை கொடுத்து தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வாங்கிட்டு இருக்கோம். அப்படிதானே, சோ அப்ப சால்ட் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஸ்மால் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் தான் இருக்கும். elasticity of demand இருக்கும் or inelastic இருக்கும். inelastic இருக்கும். okay, that's all. so next one is number of uses of commodity. Number of uses of commodity. Number of uses. If a commodity is used for greater number of users, its price elasticity will also be larger. So price elasticity also larger. For example, milk. Milk is used as buttermilk, curd, ghee, and for making ice cream, etc. Hence, even the small fall in the price of milk will tempt the consumers to use more milk for many purposes. Okay. So, அப்ப மணி பார்த்தோம் அப்படின்னா மில்க்குக்கு மணி டிக்ரீஸ் ஆகும்போது the uses வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னா மில்க பொறுத்தவரை, பட் நம்மளுக்கு சால்ட் நோ ப்ராப்ளம். ஓகே, சோ மில்க பொறுத்தவரை ரேட் டிக்ரீஸ் ஆகும்போது நம்மளோட யூசஸ் வந்து எப்படி இருக்குமா, இன்க்ரீஸ் ஆகும். சோ மெனி பர்பஸ் அதை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஓகே, பட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது யூசஸ் வந்து எப்படி இருக்கும், குறைஞ்சிரும். ஓகே, that's all. So consumers to use more milk for many purposes, and milk has greater price elasticity of demand. So milk is a greater price elasticity of demand. Elasticity of demand. Okay, that's all. The next one is complementarity between goods. Complementarity between goods. Okay, complementarity between goods. So for example, along with petrol, lubricating oil is also used for running automobiles.
Here, a rise in the price of lubricating oil may not reduce the demand for lubricating oil. Hence, the complementary good, here lubricating oil will be price inelastic. ஸோ நம்ம ஒரு பொருளை வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னா அதோட தேவை எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுல கண்டிப்பா என்ன இருக்கும், எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருக்கும். ஸோ அது அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிள்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பைக் கார் வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா நம்மளுக்கு பெட்ரோல் அதெல்லாம் ரொம்ப அதிகமா தேவைப்படும். சோ அதோட விலை மட்டும் அதிகரிச்சாலுமே அதோட தேவை எப்படி இருக்கா, குறையல. எல்லாருமே பைக் யூஸ் பண்றோம், எல்லாருமே கார் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்போ நம்மளோட பயன்பாடு வந்து எப்படி எதோட இணைஞ்சிருக்கும் அப்படின்னா, அதாவது காம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா பெட்ரோலோட, ஆயிலோட. ஓகேங்களா? சோ அப்ப இது இன்எலாஸ்டிக். தட்ஸ் ஆல். ஓகே. அப்போ price of lubricating oil may not reduce the demand for lubricating oil. So, petrol lubricating oil is also used for running automobiles. Here, a rise in the price of lubricating oil. Here, rise in a price. Price lubricating oil. Oil may not reduce the demand of lubricating oil. Okay, may not reduce. May not reduce the lubricating oil. So the complementary good here lubricating oil will be price inelastic. Okay. So appo complement இணைஞ்சிருக்கும். So complementary good. So lubricating oil will be price elastic. So price அப்ப எப்படி இருக்கும், inelastic ஆ இருக்கும். Inelastic. Okay, that's all. Next one is time. Next one is time. So in a long run, the price elasticity of demand for many goods will be larger. This is so because in the long run, many substitutes can be discovered or invented. Therefore, the demand is generally more elastic in the long run than in the short run. In the short run, bringing out a new substitutes is difficult. Okay. So, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப நீண்ட காலத்துக்கு நம்ம பெரும்பாலான குட்ஸை வந்து என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா அதிகமா இருக்கும், அதோட டிமாண்ட் அதிகமா இருக்கும். பட் நம்ம லாங் ரன்ல வந்து சில குட்ஸை வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சப்ஸ்டியூட் குட்ஸா வச்சிருக்கோம். ஸோ ஆனா குறுகிய காலத்தை விட நம்ம நீண்ட காலத்தோட அதோட தேவை எப்படி இருக்கும் அப்படின்னா டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கும், அதோட எலாஸ்டிக் அதிகமா இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஷார்ட் ரன்ல அதோட குட்ஸை வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சப்ஸ்டிடியூட் குட்ஸை வந்து கொண்டு வர்றதுல ரொம்ப கஷ்டம் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ லாங் ரன்னை விட நம்மளுக்கு ஷார்ட் ரன்ல அதோட சப்ஸ்டிடியூட் குட்ஸை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஓகே. ஸோ அப்போ டைம்னா நம்ம லாங் ரன் த பிரைஸ் எலாஸ்டிக் டிமாண்ட் ஃபார் மெனி குட்ஸ் வில் பி லார்ஜர். ஓகே. லாங் ரன்ல the price elasticity of demand for many goods will be larger. Okay, this is so because in the long run many substitutes can be discovered or invented. So because the long run many substitutes can be discovered or invented. Many substitutes long run many substitutes can be discovered or invented. Discovered or invented. Discovered or invented. Okay, that's all. The demand is generally more elastic in the long run than in the short run. Okay, so more elastic in the long run than in the short run. But short runல substitutes வந்து எப்படி இருக்குமா, difficult. Substitutes is difficult. Okay, long runல short runல substitute difficult இருக்கும்.
Okay. Then next one is measurement of elasticity of demand. எப்படி measure பண்ணணும்? Okay. So measurement of elasticity of demand. So first there are three methods of measuring price elasticity. Three methods. First one, the percentage method. So elasticity price is equal to percentage method. Q by P. P by Q. That's all. It is also known as the ratio method. என்ன method சொல்லுவோமா? Ratio method. So when we measure the ratio as, so ratio method சொல்லிட்டோம். ratio measure பண்ணனும்னா என்ன formula? EP is equal to percentage போட்டு Q divided by percentage of P. Okay, so percentage delta Q is equal to percentage change in demand. Then P is equal to percentage change in price. That's all. Okay. Then second method, total outlay method. So first method, the percentage method. The percentage is also the ratio method. Okay, ma? So next method is total method. Total outlay method. Total outlay method. So the Marshall suggested that the simplest way to decide whether demand is elastic or inelastic is to examine the change in total outlay of the consumer or total revenue of the firm. Okay. So, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா first oneல so நம்மளுக்கு மொத்தமா கன்சியூமர்ஸோட செலவுல ஏதாட்டி மாற்றம் இருக்கும் அல்லது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்தமா அதோட ரெவென்யூல ஏதாட்டி மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா அதை கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையானது இதுதான் என்னது எலாஸ்டிசிட்டி. ஸோ நெகாசிட்டி இருக்கு அல்லது இல்லாம கூட இருக்கலாம். ஸோ இதை எப்படி எளிய முறையில கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது தான் பார்க்கணும். சரியா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா மார்ஷல் வந்து இதுல எக்ஸாமைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்ல பாத்துக்கோங்க. ஸோ மார்ஷல் அதான் கொடுத்துருக்காங்களா சஜஸ்டட்னு ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஸோ மார்ஷல் சஜஸ்டட் that the simplest way to decide whether demand is elastic or inelastic. எலாஸ்டிக்கா அல்லது இன்எலாஸ்டிக்கா அப்படிங்கறத எக்ஸாமைன் சேஞ்ச் இன் டோட்டல் அவுட்லே ஆஃப் த கன்சியூமர்ஸ் ஆர் டோட்டல் ரெவென்யூ ஆஃப் த ஃபர்ம். ஓகே. ஸோ அப்ப டோட்டல் ரெவென்யூ ஸோ யார் எக்ஸ்பிளைன் பண்ணது? மார்ஷல். எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக், எலாஸ்டிக்கா அல்லது இன்எலாஸ்டிக்கா அப்படிங்கிறது. ஸோ சேஞ்ச் இன் டோட்டல் அவுட்லே ஆஃப் த கன்சியூமர், total outlay of the consumer or total revenue of the firm. Revenue of the firm. That's all. So, but total revenue is equal to price into quantity sold. Okay. So, TR is equal to P into Q. So, P is a price, Q is a quantity sold. That's all. Okay. Next ஒரு சின்ன ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க பாருமா. நெக்ஸ்ட் ஒரு டேபிள் இருக்கு. டோட்டல் அவுட்லே மெத்தடுக்கான டேபிள். So, first one price, second one quantity demanded,
Third one, total outlay, then elasticity. Okay, that's all. So, price வந்து நம்மளுக்கு 150 இருக்கும். Demanded 3. Then total outlay is 450. Okay. Next one, 125. Then quantity demanded 4. Then 500. Okay. Next price is 100 ma. So, quantity demanded 5. Then total outlay is 500. So, 75 is the price. So, quantity demanded 6. Total outlay 450. Okay. So, அப்ப E is equal to இந்த ரெண்டையும் பார்க்கும்போது நம்மளுக்கு elasticity எப்படி இருக்கும்? Greater than 1 இருக்கு. Okay. So, இந்த ரெண்டையும் நம்மளுக்கு compare பண்ணும்போது elasticity equal to 1 இருக்கு. Okay. So, then 500 for elasticity of demand less than 1 இருக்கு. Okay. That's all. இதுதான் நம்மளுக்கு concept. Then, where there is an inverse relation between the price and total outlay demand and elastic. So, inverse relationship la இருக்குல்லமா? So, price inverse relation. Inverse relation between price and total outlay. Price and total outlay. Okay. So, demand is elastic. Demand elastic. Demand is elastic. The direct relation means inelastic. Direct relate பண்ணும்போது inelastic இருக்கு. Direct relationship வந்து inelastic. Okay, so elasticity is unity when total outlay is constant. Elasticity is unity, but when the total outlay வந்து constant. Outlay இந்த இருக்குல்ல அது constant. இது மாறாது. Constant. Okay, that's all. So third one is point of, third one is a point or geometrical elasticity. Point or geometrical elasticity. என்னென்ன points of elasticity இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். Okay. So the points of elasticity means என்னென்ன points of elasticity இருக்கு அப்படின்னா first one point or geometrical elasticity. Okay, so when the demand curve is a straight line, it is said to be linear. So graphical is point elasticity of linear demand curve is shown by the ratio of the segments of the line to the right and to the left of the particular point. Okay, so அப்ப நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து ஸ்ட்ரைட் லைனா இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட புள்ளியோட வலது பக்கத்துல அதாவது இடது பக்கத்துலயும் நம்மளுக்கு அதை வந்து டிவைட் பண்ணும்போது அதோட விகிதத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த ரேஷியோவை நம்ம வந்து ஒரு ரேஷியோவா நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ரேஷியோனா நமக்கு ஹிஸ்டரி அந்த மாதிரி ரேஷியோஸ் வரும். சரிங்களா? சோ அப்போ இந்த டிமாண்ட் கர்வ் ஸ்ட்ரைட் லைன் should be linear. So straight line is to be linear. Okay, graphically the point elasticity of linear demand curve is shown in the ratio. So shown in the ratio. Okay, so the ratio segments line right and the left of the particular point. So right and left of the particular point. Okay, that's all. So the lower segment of the demand curve below the given point divided by upper segment of demand curve above the given point. So point elasticity formula ma, point elasticity equal to lower segment
of the demand curve. So demand curve below the given point. Okay, divided by upper segment of the demand curve above the given point. Above the given point. So inge namalukku below the given point ah irukumbodhu namalukku above the given point ah irukum. So next lower segment ah irukumbodhu inga upper segment ah irukum. Nyabagam vechukonga. Okay, so diagram is given ma. X-axis, Y-axis. Okay, so first EP1 நம்ம பார்த்தோம் இல்லையா செகண்ட் இதுக்கு அவுட்லே மெத்தட்ல. சோ அந்த அவுட்லே மெத்தட் குள்ள அந்த இது கொடுத்திருக்காங்க பாரு. First one EP greater than 1. Okay, next EP is equal to 1. Next EP less than 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இப்போ நம்ம என்ன பண்றோம் இதையே ஜாயின் பண்றோம். So ஜாயின் பண்ணும்போது is equal to 0 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ EP is equal to 0. அப்போ EP வந்து நமக்கு என்னதா இருக்கும் greater than 1. EP is equal to 1 ஆ இருக்கு. EP less than 1 அப்படி நமக்கு கிடைக்கும். அப்போ இது quantity price sum. So it's a lower demand, lower segment. The lower segment ma. So it's a price, then it's a quantity. The M curve, it's a R curve. So it's a upper segment. The lower segment is upper segment. Okay, that's all. So EP is equal to L by U. It's a lower segment, it's upper segment. So EP stands for the point elasticity. EP வந்து என்னது நமக்கு point elasticity. Okay, stands for the lower segment and U is the upper segment. Low. L வந்து lower segment. U is a upper segment. Okay, that's all. So L is a lower, U is a upper segment. So these are the point or geometrical elasticity. So first, today we discuss the topic determinants of elasticity of demand. So first one, availability of substitutes. There are three methods in this. First one, first determinants first one. Okay, so availability of substitutes. That is, ஒரு goods-க்கு பதிலா இன்னொரு goods நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிறோம் substitute யூஸ் பண்றது. ஓகே, நமக்கு இப்ப வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஒரு ரேட் கேரட் இருக்கு, கேரட்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது இதே நம்ம காலிஃபிளவர் இந்த மாதிரி வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. சோ அதோட ரேட்டு குறைவா இருக்கு, அப்ப நம்ம அதுக்கு பதிலா அந்த குட்ஸை வாங்கிட்டு வந்துருவோம். ஓகே, தென் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது பையிங் கெப்பாசிட்டி டிக்ரீஸ் ஆகும், ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது பையிங் கெப்பாசிட்டி increase ஆகுது. So substitutes வரும். Then smaller proportion of consumers income spends on particular commodity. So இது X ன்னு வச்சுக்கணுமா. So elasticity demand also X. So sales, small elasticity of demand. Okay. Then or inelastic கூட இருக்கலாம். Okay, that's all. Then second one is number of uses of commodity. So number of uses of commodity அப்படிங்கும்போது நம்மளுக்கு milk சொல்லுவாங்க. So இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் நம்ம determinants of elasticity. இதுல வந்து salt ன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த salt வந்து நம்மளுக்கு small elasticity. So increase ஆனாலும் decrease ஆனாலும் இதோட buying capacity அதிகமா தான் இருக்கும். ஓகே, பட் மில்க் வந்து அப்படி கிடையாது. சோ மில்க் வந்து நம்ம எப்படி பார்க்கும்போது ரேட் இன்க்ரீஸ் ஆனா அதோட யூசஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ரேட் டிக்ரீஸ் ஆகும்போது அது யூசஸ் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கும். ஓகே, சோ அப்ப கிரேட்டர் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். சோ காம்ப்ளிமெண்டரி பிட்வீன் குட்ஸ்.
So price increase ஆகும்போது lubricating oil also may not reduce. So அப்ப நம்ம vehicles-உம் அந்த lubricating oil-உம் நம்மளுக்கு எப்படி இருக்கு, ஒரு காம்ப்ளிமெண்டரிட்டியா இருக்கு, ரெண்டும் சேர்ந்தா இருக்கும். ஸோ அது வந்து அதோட ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கோம், டூ வீலர்ஸை ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம், கார் ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ரைஸ் இன்எலாஸ்டிக்கா இருக்கும். தட்ஸ் ஆல். ப்ரைஸ் இஸ் இன்எலாஸ்டிக். தென் டைம். Time is a long run. So price elasticity of demand also larger, but many substitutes long run are not discovered or invented or இருக்கும். So more elastic in the long run, short run ரெண்டுமே இருக்கும். So short run இருந்தா substitutes வந்து ரொம்ப difficult ஆதான் இருக்கும். Substitutes வராது. Okay. Then third one, measurement inelastic demand, elasticity of demand. So elasticity of demand, three methods are measurement. First one, the percentage method. Second one, the total outlay method. Third one is a geometrical method. Okay, third one is a geometrical method. So but the first one, the percentage method, EP is equal to Q by P, that is P by Q. That's all. So the ratio method is equal to EP by the Q by P. So about percentage change in demand, the value is percentage change in brief explanation, percentage change in price. So அப்ப total outlay method அப்படின்னா, so Marshall and சொல்ல elastic or inelastic outlay method is அப்படின்னு சொல்றாங்க. So total outlay of the consumer or total revenue of the firm. That's all. So total revenue is equal to price into quantity sold. So TR is equal to P into Q. That's all. So next one, the price கொடுத்திருக்காங்க, quantity demand, total outlay, then elasticity. So அப்ப 153, 450. So இப்படி இருக்கு. இந்த total outlay பாருங்க, ரெண்டுக்கும் உள்ள difference பாருங்க, is equal to greater than 1 இருக்கும், 500. So இங்க 500 is equal to 1 ஆயிரும். So இங்க 500, இங்க 450 இருக்கு, அப்போ less than 1 இருக்கு. Okay. So அப்ப increase relation price and total outlay demand is inelastic. Okay, direct relationship inelastic கூட இருக்கும்போது elasticity is unity equal to outlay constant-ஆ நம்மளுக்கு மாறும். That's all. Okay. Next one is point or geometrical elasticity. So இது வந்து third one. Okay, இது it's a third one. So point of elastic demand is a straight line linear. So இது straight line linear ஆகும்போது ratio consider பண்ணும்போது right and left of the particular point the ratio consider பண்றோம். So the point of elasticity is the lower segment of the demand curve below the given point divided by upper segment of the demand curve above the given point. So இந்த lower segment ஆகும்போது நமக்கு below இருக்கும், upper segment ஆகும்போது above இருக்கும். Okay, the diagram is given. So EP is equal to L by U. So point elasticity equal to L. L na enadhu namakku lower segment of the U na upper segment. Okay, that's all. So next class we will see the next topic. Thank you students. Thank you so much.